தொழிலையும் சொந்த பத்தத்தையும் ஒன்ன சேர்க்காதீங்க. அது வேற இது வேற. எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, நான் கொடுக்க தயார். சொல்றாரு சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். அப்படி சொல்லுங்க. இப்பவே செக் எழுதி இங்கேயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். பாண்டு பத்திரத்துல நீங்க அப்புறமா கையெழுத்து போட்டுக்கலாம். சரி. சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். நீங்க முன்ன வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கிற நாள் நெருங்கிடுச்சு. அந்த வட்டி துட்டை இதுல கழிச்சுக்கிட்டு மிச்ச மீதிக்கு செக் கொடுக்குறீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த வட்டி பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்காக நீங்க வரணும், பெட்ரோல் செலவு பண்ணணும், வண்டி செலவு, இதெல்லாம் தேவையா? அதை குறைக்கிறதுக்கு தான் சொன்னேன். அம்மா, நாளையா எடுத்து பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வாங்க சம்பந்தி, வாங்க போலாம். வாப்பா. ஓம் இந்திராய நமஹ, ஓம் அக்னியே நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் கணபதியே நமஹ, ஓம் வருணாய நமஹ, ஓம் வாயவே நமஹ, ஓம் சோமாய நமஹ, ஓம் ஈசானாய நமஹ. அஷ்டதிக்தசதிக் பாலக தேவதோப்யோ நமோ நமஹ. தேவதேவி நைவேத்யம் பூலமந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. அஸ்மை கும்பே சகல தீர்த்தானி த்யாயாமி கருணமாகயாமி. வாங்க சார். ஹலோ சார். வாங்க வாங்க. இதான் நம்ம இடம். அப்படியா? நல்லா இருக்கா? வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய வாங்க வாங்க. சம்பந்தி, இவங்கெல்லாம் நம்ம பேங்க்ல இருந்து வராங்க. அப்படியா? பேங்க்ல இருந்து வரீங்களா? இந்த குடும்பத்துக்கே நான் தான் வேர்ல்டு பேங்க். சரி, மற்ற வேலையை பாருங்க. சரி சரி. மகா கணாதிபதி நமஹ, நாராயணாய புஷ்பாணி பூர்வார்த்தம் தேவார்த்தம் அர்ச்சதாய சமர்ப்பயாமி. ஓம் இந்திராய நமஹ, ஓம் அக்னியே நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் கணபதியே நமஹ, ஓம் வருணாய நமஹ, ஓம் வாயவே நமஹ. காமாட்சி தாயே, இந்தாங்கம்மா. என்ன பாட்டி? சாமி கும்பிடும்போது இப்படி எல்லாம் விளையாடக்கூடாதுமா. சாமி கிட்ட கவனமா இருக்கணும். ஒரே நினைப்போட சாமி கும்பிடணும். புரிஞ்சுதா? சரி பாட்டி, இனிமே நீங்க சொல்ற மாதிரியே நான் கும்பிடுறேன். கும்பிடு. விநாயகா முருகா முருகா முருகா. நமாம விக்னேஸ்வர பாத பங்கஜம். அனுக்கிரகரூபாய வித்மஹே துர்முத்ராய தீமஹி தன்னோ வாஸ்து புருஷ பிரச்சோதயாத். ஓம் சக்தி. எல்லாம் நல்லா ஹாஸ்பிட்டல் கால் பண்ணியிருந்தாங்க. திவாகர்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்லி. எந்த வார்டில் இருக்காரு? லெஃப்ட்ல போய் ஜெனரல் வார்டில் பாருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, யார் அடிச்சாங்க? ஏதாவது சொன்னாதானே விசாரிக்கிறதுக்கு. அவங்கள அடையாளம் தெரியுமா? திவா திவா, என்னப்பா ஆச்சு? ஐயோ, இப்படி அடிபட்டுக்க. என்னங்க, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? நீங்க யாருங்க? இவங்க அம்மாவும் அப்பாவும் சார். அப்பாவா? யாரோ சில பேர் உங்க பையனை ரொம்ப மோசமா அடிச்சு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைய யாரும் இப்படி அடிச்சு போட்டாங்க. ஐயோ திவா. சொல்றா திவா,
உன்னை யார் அடிச்சது? தெரியலடா. தலை கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு. நீ யார் வம்புக்கு போக மாட்டியே. உன்னை யாருப்பா அடிச்சது? எக்ஸ்கியூஸ் மீ, அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. அதிகம் பேசக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. ஸோ பெட்டர் லீவ் ஹிம் ஃபார் சம் டைம். ஓகே சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பையனை யார் அடிச்சது? எதுக்காக அடிச்சாங்க? அதே தான் சார் நானும் இவ்வளவு நேரமா விசாரிச்சுட்டு இருந்தேன். இவர் ஏதாவது வழிபறி கும்பல்கிட்ட மாட்டி இருந்திருக்கணும். அவங்க கிட்ட இவர் ஏதாவது கோவமா பேசியிருந்திருக்கணும். அதனால அவங்க கண்மூடித்தனமா அடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. இந்நேரம் பெங்களூர்ல போய் டியூட்டி ஜாயின் பண்ணிருக்கணும் சார். இப்ப இருக்கிற நிலைமை பாருங்க. ஓகே, டோன்ட் வரி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நான் திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். அநேகமா நீங்க ஒரு பெட்டிஷன் எழுதி தர வேண்டியதா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? நான் வரேன். ஓகே வாங்க. டாக்டர், எஸ். என் பையன் கண்டிஷன் எப்படி இருக்கு? அவன் எப்போ அட்மிட் ஆனா? 4 நாள் ஆச்சு. பேர் என்னன்னு கூட தெரியாத நிலைமையில தான் நாங்கள் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். சுத்தமா சுயநினைவே இல்லாம இருந்தார். உடம்புல ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. இவர் உயிர் போச்சதே ரொம்ப ஆச்சரியம் தான். அவர் கண்ணு முழிச்ச உடனே உங்க வீட்டு ஃபோன் நம்பர் வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என் புள்ள சரியாயிடுவானா டாக்டர்? நிச்சயமா சரியாயிடுவாருமா. இது அவருக்கு மறுபிறவி மாதிரி. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2-3 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ரொம்ப லக்கி தான் இவரு. அதான் பழச்சிக்கிட்டேன். ஓகே, டேக் கேர். ஏண்டா திவா? என்னப்பா? என்ன திவாது? நீங்க பெத்த பிள்ளையாமா இது? ஆமாம்மா. பாவமா 4 நாளா அனாதையா கிடந்துச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வேதனை தாங்க முடியாம இங்க பக்கத்துல ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த புள்ளைக்கு நல்லபடியா குணமாகணும்னு போய் வேண்டிக்கிட்டு வந்தேம்மா. இந்த புள்ளைக்கு சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பா அர்ச்சனை பண்ண சொல்லலாம்னு இருந்தம்மா. நீங்க இந்த கோயிலுக்கு போய் அவசியம் செஞ்சிருங்கம்மா. நீங்க யாருன்னே தெரியல. ரொம்ப நன்றிம்மா. நீங்க செஞ்ச பிரார்த்தனை தான் என் புள்ளைய காப்பாத்திருக்கு. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, எதுக்கு பேஷண்ட் பக்கத்துல நின்னு சும்மா தொண பேசிட்டு இருக்கீங்க? அவரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்களுக்கு என்ன இங்க வேலை? உங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க சிஸ்டர். அம்மா, காலையில இருந்து நீங்க டிஃபனும் சாப்பிடல, மருந்தும் சாப்பிடல. இந்தாங்க, முதல்ல மருந்து சாப்பிடுங்க. வேண்டாம் மித்ரா, அதான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுல, இன்னும் எதுக்கு மாத்திரை? வேண்டாம். ஆமா, மருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் டாக்டர் என்னதான் திட்டுவாங்க. நீ விட மாட்ட. சாப்பிடுங்க. குடு. பரவாயில்ல மித்ரா, அக்காவே உருட்டி மிரட்டி வச்சிருக்க. நீ இந்த மாதிரி கவனிக்கலன்னா அக்கா எவ்வளவு சீக்கிரம் குணமா இருக்க முடியாது. அனிதா, வா. என்ன அனிதா, உள்ள வர வேண்டியதானே? ஏன் வெளியே நின்னுட்ட? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், மித்ரா அத்தைய ட்ரில் வாங்குறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கே நின்னுட்டு இருந்தேன். மித்ரா மிரட்டினாலும் அது என் நன்மைக்கு தானே சொல்லுது. அந்த அளவுக்கு என் மேல பாசம் அதுக்கு. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். தம்பி, நான் படுக்கிறேன். இந்தாம்மா, எடுத்து. வா அனிதா, வா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா அனிதா, நல்லா இருக்கியா? மித்ரா, நான் காய்கறி கட் பண்றேன். நீ கொஞ்சம் குக்கர்ல அரிசி போடுறியா? அனிதா, உன் ஃப்ரெண்டு மித்ரா வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காமா. எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டுட்டு செய்யறான்னா பாரு. என்ன மேடம் கலக்குறீங்க போல இருக்கு? அம்மா, பாட்டி, அத்தை ஆளுக்கால் மித்ரா மித்ரான்னு சொல்லிட்டே இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அனிதா? உண்மையிலேயே நான் மேகலாங்கிறது யாருக்குமே தெரியாத விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் யாருன்னு தெரியாமலேயே அத்தை, அப்பா, அம்மா எல்லாரும் என் மேல காட்டுற பாசம் இருக்கே, அத நான் இழக்க விரும்பல. ஐயோ, பைத்திய மாதிரி பேசாத. இதெல்லாம் ஒரு மாயைதான். உண்மையிலேயே நிஜத்துக்கு தான் மதிப்பு. ஆக்சுவலா நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீதான் மேக்கலான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்புறம் நீ அவங்க கிட்ட காட்டின பாசம், இடைப்பட்ட காலத்துல நீ அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விதம், இது எல்லாமே உண்மையில இருக்கிற வெறுப்ப அவங்கள மறக்க வச்சிடும். ஆமா பாட்டி. பாட்டி எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி நான் நல்லா இருக்க? இருக்கேன். தாத்தா இங்க வரலையா? தாத்தா மாடியில தூங்கிட்டு இருக்காரு. சக்திக்கு கல்யாணம் நடக்க போதே, அதான் எல்லாரும் வந்திருக்கோம். சரி. இது உன் ஃப்ரெண்டாமே? அம்மா, என் ஃப்ரெண்டு மித்ரா. நல்ல பொண்ணு. நீங்க பேசிட்டு இருங்க. பாட்டி தாத்தாலாம் எப்படி பேசுறாங்க? ரொம்ப நல்லா பழகுறாங்க. ஆனா எனக்கு தான் பயம். சில சமயத்துல பழைய விஷயம்லாம் பேசும்போது என்னையும் அறியாம நான் எங்க உண்மையை சொல்லிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் கூடி சீக்கிரம் முடிய போகுதுன்னு தோணுது. ஆமா. ஏய் சக்தி, என்ன சக்தி, கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? ஏய் சக்தி, ஏன் மூஞ்சி திருப்பிட்டு போற? என் மேலதான் கோவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் மேலயும் கோவமா தான் இருக்கா. பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சக்தி எப்பவுமே அப்படிதான். அவ சொல்றதுக்கெல்லாம் நம்ம சரி சரின்னு சொல்லலைன்னா இப்படிதான் சிலியா பிஹேவ் பண்ணிட்டு போவா. இல்ல அனிதா, சக்தி இப்பெல்லாம் நிறைய குழப்பத்துல இருக்கா. கல்யாண பொண்ணு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட சந்தோஷம் அவ முகத்துல இல்ல. நேத்து கூட காலையில தூக்கத்துல திவாகரை நினைச்சு திவாகர் என்ன மன்னிச்சிடுன்னு என்னென்னமோ புலம்பிட்டு இருந்தா. கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் அவளே இழுத்து போட்டுக்க வம்பு தானே. நாம என்ன செய்ய முடியும்? இல்ல அனிதா, சக்தி இப்போ எல்லார் மேலயும் வெறுப்பாதான் இருக்கா. நீ கொஞ்சம் அவகிட்ட பேச. நானா? ஏன் நான் மட்டும் என்ன ஸ்பெஷலா? சக்தியோட கோவத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, உனக்காக நான் அவகிட்ட போய் பேசுறேன். தேங்க்ஸ். என்ன மேடம், என்ன அடையாளம் தெரியுதா? சரி, நான் என்ன மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு அனிதா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு இனிமே சொல்லாத. அதனால தானே நான் திவாகர் பத்தி உன்கிட்ட சொன்னதை நீ போய் இந்த மித்ரா கிட்ட சொல்லியிருக்க. அவன் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா என்னென்னலாம் சுத்தி இப்ப என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சா என் மேலே வெறுப்பா இருக்கு. ஒரு வேலைக்காரி என் வாழ்க்கையை டிசைட் பண்றாளா? இது பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அவளை கூத்த சொல்றியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மித்ரா. நீ ஒன்னும் எனக்கு விளக்கம் கொடுக்க வேணாம். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஏதோ பழகின தோஷத்துக்காக உன்னை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா உன புடி. அனிதா என்ன பேசிட்டு போறா? வழக்கம் போல கோவப்பட்டுட்டு போறா. அவ எப்பவுமே இப்படிதான். எனக்கு அவளை நினைச்சாலே பயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். பள்ளத்துலயும் மேட்லயும் இறங்கி வண்டி ஒரு வழி ஆயிடுச்சு. என்னான்னு தெரியல. டர்ரு புருன்னு சத்தம் கேக்குது. பூபதி, வண்டியில என்னவோ சத்தம் கேக்குது. பேரிங் கீரிங் ஏதாவது ஆயிருக்குதானே? போய் கேரேஜில் காட்டி கேட்டு வா. பக்கத்திலே இருந்து வேலையும் பார்த்து கையோடு எடுத்துட்டு வந்துரு. என்னடா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். என்ன நினைச்சிருக்கிறான் அவன் மனசுல? என்னடா பூபதி, பூஜை நல்லா நடந்துச்சா? நல்லா நடந்துச்சு. நாங்க போகாம இருந்தா ரொம்ப நல்லா நடந்திருக்கும். என்னடா என்ன சொல்ற? டேய், நான் கேட்டு என்ன கிடக்குற, நீ போய் என்ன கிடக்குற? என்ன ஆச்சுடா அங்க? என்ன சொல்றான்? என்னங்க அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. நீங்க வராம இருந்திருந்தா பூசை இன்னும் பிரமாதமா நடந்திருக்கும்னு சொல்றான். ஓ,
ஐயா மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? அதான் காரை பத்தி சொல்லிட்டே இருக்கிற, கண்டுக்காம வரான். ஒரு தெனாவட்டில தான் இருக்கிறான் அவன். ஆமா, பண்றதும் பண்ணிட்டு ச்சே எனக்கு அவமானமா போயிடுச்சு. இனிமேல் இவர் கூட எங்கேயும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், நான் என்ன ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்தனா இல்ல கஞ்சா அடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா இன்னும் உனக்கு அவமானமா போச்சு? அப்படி பண்ணிருந்தா கூட பரவாயில்லையே. ஏய், என்ன வாய் ஓவரா நீளுது? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு இப்படி பேசி கிடக்குற? பின்ன என்னம்மா, போற வர இடத்துல கூடவா தொழில் புத்தியை காட்டணும்? என்ன பேசலாம் சொல்லி தொலையண்டா. என் மாமனாரு அவர் கட்ட போற கட்டடத்தை பத்தி இவரை மதிச்சு விலைக்கு சொன்னாரு. பணம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் இடத்த விட்டு வச்சிருக்காராம். நம்ம வீட்டு வல்லல அந்த இடத்துலயும் கட்டடத்தை கட்டி போட வேண்டியதானே சொல்றாரு. அட கூறுகட்ட குப்பா, அப்பா கரெக்டா தானே சொல்லிருக்காரு. பின்ற தாமரை அப்பா குப்பா, சூப்பர் ரைமிங். வாயை மூடுறீங்களா? சும்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. டேய், உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட காட்டு, மத்தவங்க கிட்ட காட்டாத. ஏன் உங்ககிட்ட மட்டும் என்னத்துக்கு கோவப்படணும்? நீங்க என்ன அப்படி தப்பா சொல்லிட்டீங்க? ஏன் இடம் காலியா இருக்குன்னு தானே கேட்டீங்க. அதுல என்னடா தப்பு? அது என் மாமனார் மேல உள்ள அக்கறைனால இல்ல, யோசனை சொல்ற மாதிரி சொல்லி பட்ஜெட்ல எவ்வளவு பணம் பத்தலையோ அந்த பணத்தை நான் தரேன், வட்டியை கரெக்டா கொடுத்துருங்கன்னு தொழில் புத்தியை காட்டுறாரு உன் புருஷன். ஏய், என்னடா புருஷன் கிருஷ்ணன் பேசுற? மாமா பின்னாடி நேத்து வந்து உன் மாமனாரா, நான் புருஷனா? நான் என்ன அவ்வளவு கேவலமாயிட்டேன்? ஒர்க் வந்தபடி ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அட விடுங்கப்பா, இவர் மாமனாரு நம்ம வீட்டு வாசல்ல கடன் கேட்டு வந்து நின்னவர் தானே. ஏதோ உங்க பெரிய மனசுல இந்த வீட்டு சம்மந்தி ஆயிட்டாரு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏதாவது பேசணும் போல. ஓவர் சவுண்ட் விடுற, அவ்வளவுதான். இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஒன்ன மாதிரி நானும் இந்த வீட்ல ஒரு ஆளுதான். மாமனாராம்ல மாமனாரு ரொம்ப தான் ஆடுற. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? யார் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு தராதரம் வேண்டாம். ஏப்பா, அவர் யாரு? உங்க சம்மந்தி தானே? வட்டி இல்லாம கைமாத்தா கொடுத்து உதவி பண்ணலாம்ல? ஆமா, முதல்ல உங்க மாமனாருக்கு கைமாத்து கொடுக்குறேன், அப்புறம் மச்சானுக்கு கைமாத்து கொடுக்குறேன், அப்புறம் மச்சனுக்கு கல்யாணம் ஆகணும் கைமாத்து கொடுக்குறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கு கைமாத்தி கொடுத்துட்டு நான் கையேந்திட்டு போறேன். டேய், காசு கொடுத்து சொந்த வளர்க்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லடா. ஏதோ அப்பா வந்தாரா, வந்த இடத்துல பிரமாதமா ஒரு டீலிங் முடிச்சார, சந்தோஷப்படுறா. அதை விட்டு சலிச்சுக்கிற. டேய், இதாண்டா என் பிசினஸ், வட்டி துட்டு தாண்டா என் சம்பாத்தியம். என் சம்பாத்தியத்துல வாழ பிடிக்கலனா போயிட்டே இரு.